ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கேமிங் தமிழ் ஐடி. இந்த வீடியோலாம் பற்றி பார்க்குறனால ட்ரெயில் இந்த நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கேம் வந்து எதில் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸில் இருக்குது. வேணுன்னா வந்து இது போட்டு டெட் ட்ரெயில்னு போட்டிங்கனாலே கேம் வந்துடும். ஏற்றி விளையாண்டு பாருங்கள். இந்த ஒரு கேமில் நம்ம வந்து 5 பேர் வரையும் விளையாடலாம். ஆனால் நம்ம வெறும் 2 பேரோடு தான் விளையாட போகிறோம். அது நான் மட்டும்தான். ஏன்னா அந்த 2வது ஆள் கூட நம்மளுக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, நம்ம மட்டும் தான் ஆட போகிறோம். தனியாளாக பார்க்கலாம். எத்தனை காசு எனக்கு ஒரு டவுட்டு, எக்ஸிட்டு கொடுத்தா வெளில வருது. எக்ஸிட்டுக்கு மீனிங் வெளில வர்றது தான். அதுக்குன்னு வெள்ளையாட துரத்துவீங்க, வெளில போட அயோக்கிய ராஸ்கல்னு வெளில துரத்திட்டானுங்க. வாங்க பரவாயில்ல உள்ளே போவோம் திருப்பி. கைஸ், இதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சி கூட ஆடிக்கலாம். அது உங்களோட இருப்போம். நான் தனியாக தான் ஆட போகிறேன் கைஸ். எதுக்கு டியூ மெம்பர்னு கொடுக்குறேன்னா, அப்படி எவனாச்சும் வந்தானா நல்லாயிருக்கும். இன்னும் எவ்வளோ நேரத்தில் நம்மளை அந்த இடத்துல ஸ்பான் பண்ணுவாங்கன்னு டைம் கிடக்குதுன்னு பாருங்கள் கைஸ். இன்னும் 13 செகண்டில் இது பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்மளை போட்டு தள்ளி விடுவாங்க கைஸ். இந்த ஒரு காசு நம்ம கீழே ₹1 இல்லை, பார்த்தீங்களா? நம்ம அவ்வளோ பெரிய பணக்காரன். அதாங்க நம்ம இப்போ அந்த இடத்துக்கு ஸ்பான் பண்ணி விட்ருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கேம்லோட அது பாருங்கள், டெட் ட்ரெயில் கேம்னு இருக்குது. லோட் பண்ணுறானுங்க இப்போ தான் கைஸ். நம்ம ட்ரெயின் ட்ரெயினை கொடுக்க சொன்னால் பழைய பேச்சம்பழம் போடுற இது மாதிரி வச்சுருவாங்க. சரி வாங்க கைஸ், நம்ம போகலாம். வண்டி ஆன் பண்ணுவோம். டைமு ஃபியூல் என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குது. டிஸ்டன்ஸு இது என்னது ஸ்பீடு கைஸ். இங்கே ஏதோ கோல்டு பார் இருக்கா, அதை எடுத்து சேல் பண்ணணுமா? வாங்க. ஆமாம் கைஸ், இங்கே இருக்குது. இதை எடுத்து சேல் பண்ணிவிட்டு இல்லை நம்ம இதை எடுத்துகிட்டு ஓடலாமா? டேபிள் மேலே எடுத்து விடான்றானுங்க. எப்படி எடுத்துக்கிறது? இது ட்ராப்பு. இன்னும் எகுன்னா சுருக்கு பை ஏதோ இருக்குது. சுருக்கு பை மேலே வச்சு வைப்போமா கைஸ்? வைக்க முடியுது. ரேட்டு ஐயோ $50. நான் தான் பணக்காரனே. அவள் தான் நீ ஏரியா நம்மளை யாரும் அடிச்சிக்கவே முடியாது கைஸ். போயிட்டு ஸ்டோரில் போயிட்டு கோல் வாங்கு. பைய கோல் கைஸ். கோல் வாங்கணும் போல். கோல் வச்சு நெருப்பி மூட்டுவோம்ல கைஸ். எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பாருங்கள். அதுக்குள்ளே நைட்டே ஆயிடுச்சு. என்னடா நைட் ஆயிடுச்சின்னு நினைக்காதீங்க. நான் பாதி வீடியோ வந்து என்னது எங்கள் வீடியோ ஆஃப் ஆகிட்டுருக்கு. அதனால் என்னால் திருப்பியும் எடுக்க முடியல. ஏன்னா இது கேம் வந்து 2 தடவை மேலே க்ராஷ் ஆகிடுச்சு. அதனால தாங்க சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் கன்று வாங்கின எந்த ஒரு சீனுமே உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கேம் க்ராஷ் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து பாருங்கள், திருப்பி க்ராஷ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்து தான் வரேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேம் ஒரு சைடு க்ராஷ் ஆச்சு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விளாண்டதை நான் வீடியோவும் எடுக்கலை சரியா. வீடியோ வந்து கை தவறி ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து இப்போ நான் எங்கே இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக நைட் டைமில் போகும்போது என்னை ஒருத்தன் சாவடிச்சிட்டான். அந்த ஒரு இதை கூட என்னால் காட்ட முடியல. ஏன்னா அப்போ ஃபோனு வீடியோ கட் ஆயிடுச்சு. அதனால தான் கைஸ் நான் ஃபஸ்ட்லேருந்து வரேன். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல கைஸ், நம்ம வேறு ஒரு மொபைல் வேறு வாங்க போகிறோம். நம்ம மொபைல் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கொஞ்சம் கோமாளி மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து சின்ன கேமாக இருந்தாலும் க்ராஷ் ஆகுது. நம்ம வாங்குகிறோம் வேறு ஒரு மொபைல். வாங்க கோல் எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் போடுறான்றானுங்க. நம்ம கன்று வாங்கணும். நான் ஃபஸ்ட்டு இது வந்து செகண்ட் ட்ரை. ஃபஸ்ட்டு ட்ரையில் நான் காமிச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா கன் வாங்கினதும் நம்ம எப்படி அடிப்பட்டோன்னு கூட காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் 2 வாட்டி கேம் க்ராஷ் ஆகி நான் அப்போ தான் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்தேன். இன்றைக்கி கூட வீடியோ போட்டிருக்க மாட்டேன், அப்புறம் போட்டுக்கலான்னு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னடா வீடியோவை போட்டு கிளிக்க போகிறானுங்க இருக்காங்க. நம்ம போடுறத போடலாம். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு 300 சப்ஸ்கிரைபர் வந்துடணும்.
அப்போ ஃபியூல் ஆயிடுச்சு காய்ஸ். நம்ம அந்த பழைய இரும்பு பேச்சம்பளத்தையே நம்ம ஓட்டலாம். அதெல்லாம் ஓட்டுறா அதெல்லாம். காய்ஸ் வண்டி 65 தாண்டவே மாட்டேங்குது சுத்தமாக. 65 தாண்டினா தான் என்ன தான் பிரச்சனை. 65 தான் தாண்டேன் காய்ஸ். 65 சுத்தமாக தாண்டவே மாட்டேங்குது. என்ன கதைன்னு இது வேறு தெரியல. ஸ்பீடு 65, டிஸ்டன்ஸு ஒரு 160. ஐயோ இப்போ போயினே இருக்கும். தூரத்தில் ஏதோ வீடு கிடச்சா ஜாம்பி இருக்கும். அவ்வளோ உதிர இருக்குது கைஸ். இந்த கேமில் என்னென்னா நம்ம ஜாம்பியை சாவடிச்சு கூட ஃபியூவலாக இது பண்ணிக்கலாம். ஆனால் கைஸ் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா மைன்கிராஃப்டில் காலையில் வந்து ஜாம்பி வந்தால் வந்து செத்துருவானுங்களா. இதில் அந்த மாதிரி கிடையாது கைஸ். வீடு இருக்குப்பா, கொஞ்சம் முன்னாடி போய் நிப்பாட்டிக்கலாம் கைஸ். ஃபியூல் வேறு இல்லை சுத்தமாக இருக்க. லைட்டாக ஒரு 10-30 தூரத்தில் ஜாம்பி இருக்கும். நம்மளுக்கு வேறு ஃப்ரீ ஃபயர் ஆடிதான் பழக்கம் வேறு. இதில் எப்படிடா ஹெட் அடிக்கிறது. வாடா அவ்வளோதாங்க. ஹெட் அடிக்கலை, ஆனால் அவனை நாக் பண்ணி விட்டோம். ஃப்ரீ ஃபயர் ஆடியே அதே மைண்டாக இருக்குது. அதே இந்த நாக் பண்ணால் கிளியர் பண்ணுறது, அதனால அதே ஒரு இதுலேயே இருக்கேன். வாடா உன்னையும் நாக் பண்ணுறேன் வாடா. அவ்வளோதாங்க. இவனு நாக் அடிச்சாச்சு அசால்ட்டா. ரைட் ஸ்டோர் பண்ணுறா. இவனும் ஸ்டோர் பண்ண. டே என்னடா எலும்பு கூட பண்ணுறீங்களா? என்னடா உங்களுக்கு பிரச்சனை கைஸ்? இந்த ஜாம்பிகள்னால் பார்த்துருக்கணும். எப்பானா என்னம்னா பண்ணுவானுங்க லூசு பசங்க. ஐயோ கைஸ் இவனை எட்டு அடிக்கலாமா கைஸ்? இங்கே தான் ஒழிஞ்சிருக்கான். எப்போனா வருவாங்க கைஸ். நம்ம நெத்தியிலே வைக்கணும். என்னெல்லாம் நெத்தியிலே வச்சு நெத்தியிலே அடித்து நெத்தியிலே வீட்டுக்கு அமுச்சுடணும். ஓடுறா வந்துடுவீங்க. இந்த ப்ரோ பிளேயர் கேமிங் தமிழ் போயிட்டு இருக்கும்போது யார் அவங்கள சொன்னாடே வாங்கடா கைஸ். இங்கே ஆமோ இருக்குது, ஆனால் இது 100 இருக்குது. இது போட்டால் ஏன் செட் ஆக மாட்டேங்குது. டே ஜாம்பி வச்சதுன்றா எனக்கு ஃபியூலே. இதை குப்பையில் போட்டுடலாமா இல்லை ட்ரெயினுக்கு எடுத்துன்னு போகலாமா? வாங்க எடுத்துன்னு போகலாம். வேறு வழி இல்லை நம்மளுக்கு. டைம் வேறு என்னன்னு தெரில. வெளில 2 ஜாம்பி, உள்ளே ஒரு ஜாம்பி. ஒரே ஜாம்பி கதையாக இருக்குது கைஸ். இந்த சுருக்கு பையில் மொத்தமாக ஒரு 10 வச்சுக்கலாம். காய்ஸ் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இதோட நிப்பாட்டிக்கோங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் லைக்லாம் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வீடியோ யாருமே அந்தளவுக்கு பார்க்குறதில்ல. ஷார்ட்ஸ்னால் கூட அப்படி இப்படி முன்னாடிலாம் வந்து பார்ப்பீங்க. ஒரு 100 வியூஸ் வரும், ஒரு 200 பக்கம் இல்லை வரும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ வீடியோ எதுவுமே போட்டால் கூட அந்தளவுக்கு எனக்கு ரீச் வர மாட்டேங்குது. அதனாலே எனக்கு வீடியோ போடவும் பிடிக்கல. ரீச் வரணும்ல ஏதாச்சும். வாங்க சார் போட்டு போயிடலாம். ஏதாச்சும் ரீச் வந்தால் தான் நம்மளால் போட முடியும். இனிமேலாச்சும் கொஞ்சம் வீடியோவுக்கு ரீச் கொடுங்க. ஸ்டோர் பண்ணலாம். இவனை எடுத்து உள்ள இன்னொரு இருக்கான். கைஸ் அங்கே ஒரு 24 ஆமோ இருக்குது. டே வெளில வர ஒரு ஜாம்பி இருக்குது கைஸ். நைட் ஆயிடுச்சு வேறு. இந்த ஸ்பீடாக வெளில வேறு ஓட்டுடலாம். ஆனால் போக வேறு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. இவனையும் வேறு அடித்து சாவடிச்சே ஆகணும். முதல்ல இவனோட இது மட்டும் எடுத்து வச்சுக்கலாம், தேவைப்படுவோம். உள்ளே வேறு ஒரு 2 இருக்குது ஜாம்பி. 2 இருக்கா 1 இருக்கான்னு தெரில. இப்போ வரைக்கும் ஃபியூல் எவ்வளோ வரும்னு தெரில. போட்டு வச்சுக்கலாமா இல்லை அப்புறம் போடலாமா கைஸ்? இந்த கேம் வந்து நீங்கள் விளாண்டு பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். ஆனால் இந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என் ஃபோன் தான் கைஸ் கடுப்பேற்றுது. கேமை கிராஷ் ஆகி விட்டுது கைஸ். கொஞ்சம் தான் இருக்குது. 3 ஜாம்பி போட்டதுக்கு இவ்வளோ தானா? வெயிட் பண்ணுங்க.
நம்ம டைம் என்ன ஆகுது, நம்ம கன் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கா டைம் என்னடாடி பார்த்து தொலையாண்டாடி. காய்ஸ், இந்த ரயில்வே கம்பார்ட்மெண்ட் எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்களேன். அட்டைப்பெட்டியில் வச்சுருக்க மாதிரி அடைச்சி. ஆனால் வேற இவன் வேறு ஏறிக்கிறான் காய்ஸ். ஏறி உக்காஞ்சிக்கிறான். ஐயோ ஒரு காண்டா இருக்கு. ஐயோ யார் ஒதுக்கிட்டு. ஐயோ மிருகம் காய்ஸ். நம்மளால் ஹெட்ஷாட் அடிக்க முடியல. மண்டையை குறி வச்சு அடிக்கலாம். அட்ரா டேய். அவன் மண்டையை சாவுறான். அவனை யாரா அவன்? புதுசாக வந்துட்டு ஓல்டு பிளேயரா நாங்களாம். தூக்கி போடு. அவ்வளோதான், உள்ள போடு. எடுத்து போட்டுடலாமா? எவ்வளோ வருவான் கைஸ்? இவனை போட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. எவ்வளோ நேரம்டா அவன் பகலாகிறதுக்கு? டைமு எப்படிடா? மணி இப்போ தான் கைஸ் 5 கைஸ். டைம் வேறு 1 ஹவர் நாங்கள் போனோம். எவ்வளோ நேரம் 6 மணி ஆகுது கைஸ். உண்மையான 1 ஹவரா இல்லை 1 செகண்டு 2 காய்ஸ்? இது வந்து 1 நிமிஷம் வந்து இந்த கேமோட 1 நிமிஷம் காய்ஸ். ஆமாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காச்சு தேவைப்படும். நம்ம வேறு உள்ள 2 ஜாம்பி வேறு வச்சுருக்கோம். அதை எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம் கைஸ். நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். நம்ம கேம் கிராஷ் ஆனதால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கேமை காட்டலன்னு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இது வேணாம். இது வேணால் எடுத்துக்கலாம். ஃபியூலுக்கு வேல்யூபிளான பொருள். வாங்க கைஸ் நம்ம கிளம்பலாம். $1 வேறு பாருங்கள் 0ல் இருக்குது கைஸ். கன்று இருக்குது காய்ஸ். ஷார்ட் கன்று ஓடு. அவள் தான். இது என்ன டபுள் பேரில் எக்ஸா இல்லை என்னன்னே தெரியல. அவள் தான். நம்ம தான் கைஸ் தானியா இந்த ஏரியாவில். சவல் இவலை எல்லாமே இருக்குது. உனக்கு என்ன வேணுன்ற மாதிரி இருக்குது காய்ஸ். நம்ம பேசுறது கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து நான் மைக்கில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அப்படியே நார்மலாக தான் கொடுக்குறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் கொடுத்தா மைக் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. 100 ஆமோ இருக்குது. என்னன்னே தெரில. ஷார்ட் கனில் சொல்கிறதா இல்லை என்ன காய்ஸ்? நீங்கள் இந்த கேம் விளாண்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா இடத்து உள்ளே போடு. இது உள்ளே போடுறேன். ஷார்ட் கன் எடுத்து கையில் வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் நல்லது உங்களுக்கு. எவனாச்சும் தூக்கின்னு போயிடுவாங்க கைஸ். திருட்டு பசங்க இவனுங்க. வாங்க நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சும்மா முறுக்கலாம். இப்போயாச்சும் எவ்வளோ போகுது? ஏன்டா இந்த மாதிரி நடுவில் வெளிச்சத்தை வேறு அடிக்க வைக்கிறீங்க கைஸ்? நம்ம ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குது. மேலே ஒரு மஞ்சள் கலரில் லைட்டாக தெரியல, அதான் நம்ம ஹெல்த் வேறு. என்னடா வீடு தெரியுது? வாங்க போகலாம். அதே மாதிரி இருக்குது. ஒரு வேளை அதே வீடியோ கைஸ். என் மனசு என்னமோ இதுதான் செகண்ட் ட்ரையோட லாஸ்ட் ட்ரை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. நம்ம சாம்பி அடிச்சிடலாம், அது மேட்ரு இல்லை. ஒருத்தன் தான் இருக்கான் போல். 2 பேர் அடிக்காதீங்கடா. டே உங்கள் அண்ணனா நினச்சி விட்ருங்கடா. இல்லை உங்கள் தம்பியை கைஸ் சாவடிச்சிட்டானுங்க கைஸ். சாவடிச்சு முடிச்சிட்டானுங்க. அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ். நம்ம உள்மனசு சொன்னது கரெக்ட் தான் போல். ஜம்முன்னு விளக்க வச்சுட்டுங்க போங்க. எவ்ரி ஒன்லி டெத் கைஸ். நம்ம மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர்னால் 3214 கிலோமீட்டர்.